காமிக்கிறேன். இப்போ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. ராஜகோரிலாம் வாங்கியிருக்கேன். என்ன சொல்லு. கொலுசா இல்லை. செயினா இல்லை. ஓப்பன் பண்ணுறா எதுவுமே இல்லை. இப்போ பாரு நிஷா விட்டே ஓப்பன் பண்ண சொல்லுவோம். விடுறாதாங்க போய் நீ அம்மாவோட உட்காந்துக்க. அவட முட்டியை காமி. வேணாம் முட்டியை காமி. பேண்ட்டை காமி. இங்கே பேண்ட்லாம் ஓட்ட விழுந்துருச்சு. இங்கே நிஷாவோட முட்டி பொழந்து விட்டது. முட்டி பொழந்துருச்சு. அந்த முட்டி 2 முட்டியுமா 1 முட்டி தானே? இந்த முட்டி அடவு கடை ஒரே கடை தான் திருச்சியில் போகல. அதான் ராசி. எப்போ வச்சாலும் டக்குன்னு போய் அடுத்த நகையும் போயிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஷாவுக்கு வந்து சூப்பராக காலையிலே தூங்கி எழுந்திரிச்சிருந்தா நிஷா சுடுதண்ணி போட்டுருக்கா. நிஷாவுக்கு சூப்பரான சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். நிஷா வந்து நிறையா என்னது பொங்கல் போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு நிறையா ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஷாவுக்கு சூப்பரான சர்ப்ரைஸ். அவள் ஜெயிச்சதுக்காக என்ன கேமரா எடுக்க போகிறது இவர் தான். இப்போ கேமரா எடுக்க போகிறாரு. கேமரா ஆடுனுச்சு அப்படின்னா என்ன செய்வேன். இன்றைக்கி ஊருக்கு போகிறாங்க. ஊரெல்லாம் சுற்றி பார்க்க போகிறான். 10 நாள் லீவ் இல்லை, 5 நாள் அவங்க அப்பையோட போகிறான். ஒரு ஆள் போயிட்டு நீ தியா போயிட்டா திரும்பி வந்து இவர் போகிறார். இவரை விட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரணும். தர்ணீஸுக்கு சர்ப்ரைஸ். அது நைட்டு அப்புறமா வீடியோ வரும். தர்ணீஸுக்குள்ள சர்ப்ரைஸ். ஓகே. அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குமா? வீடியோ எடுக்கிறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சர்ப்ரைஸ் என்னென்னு பார்ப்போம். வாங்க கொண்டு போய் கொடுப்போம். இதுதான் சர்ப்ரைஸ். வாங்க நிஷா விட்டே பிரிக்க சொல்லுவோம். என்னப்பா டீ குடிச்சியாப்பா? இல்லை இந்த வைக்கிறது போல ஒழுங்கா எடுக்கிறியாடா கேமராவை? ஆனில் இருக்கா? வா வா. நிஷா சர்ப்ரைஸ் என்ன வருது சொல்லு. கிட்டக்கு வந்து காமிடா. என்ன கிஃப்ட்டு கண்டுபிடி. அம்மா மூஞ்ச காமி. கோல்டு காயினா? என்ன கோல்டு காயின் இல்லை. சில்வர் காயின் இல்லை. ரிங்கு இல்லை. உனக்கு தெரியல. இப்போ காமிக்கிறேன். இப்போ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுங்க. ராஜகோரிலாம் வாங்கியிருக்கேன். என்ன சொல்லு. கொலுசா இல்லை. செயினா இல்லை. ஓப்பன் பண்ணுறா எதுவுமே இல்லை. இப்போ பாரு நிஷா விட்டே ஓப்பன் பண்ண சொல்லுவோம். விடுறாதாங்க போய் நீ அம்மாவோட உட்காந்துக்க. அவட என்னது இது? என்னது இது? தகடு மந்தரிச்சு வச்சிருக்கு. என்னது இது? 10 கிராம் காயினா? காயின் இல்லை. பிஸ்கட்டு. பிஸ்கட்டு சில்லர் பிஸ்கட்டு. பிஸ்கட்டு காஃபியில் எல்லாம் நினச்சி திங்க முடியாது. 10 கிராம் வந்து நிஷாவுக்கு வந்து கோல்டு பிஸ்கட்டுங்க. சில்வர் பிஸ்கட்டு. இங்கே பாருங்க. பட்டுக்கோட்டையில் எல்லாம் காயின் ஊரே சுற்றி வந்துட்டேன். ஒவ்வொரு கடையா ஒரு கடையிலையுமே வந்து காயினா விற்கலை. எல்லாம் பிஸ்கட்டு. ராஜகோரியில் வித்தவுட் பில்லை போட்டு கொடுத்துட்டான். வித்தவுட் பில்னா இந்த இங்கே பாரு 1 கிராம் எதுக்குன்னா 1200 1300 தான் 10 கிராம். சரியா? இவங்க நம்மள்ட்ட டாபர் காமிச்சு 1500 போட்டு கொடுத்துட்டாங்க. அந்த ஒரிஜினல் பில்லில் போட்டு கொடுத்தோம்னு வச்சுக்க 1500 போடக்கூடாது. ப்ராப்பர் ரேட் என்னவோ அதை தான் போடணும். 101 தானே. நேற்று 101 எது 1 கிராமு. அப்போ 10 கிராம் எவ்வளோது? 1010 ஒரு செய்கூலி சாதாரணம். அது இது காயினுக்கு செய்கூலி சாதாரணம்லாம் வராது. அப்படியே வந்தால் கூட எவ்வளோது 1200 1300 தான் பில்லு போடணும். நீ 1500 போட்டு விட்டுட்டு இங்கே பாரு யூபிஐயில் இதில் பண்ணேன். ஜிபே பண்ணேன் 16/1/2025 நேற்று 1500 போட்டதுனால சும்மா வித்தவுட் பில்லை போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாம் தொழில் ரகசியம், தொழில் வியாபாரம் தானே. யார் மேலேயும் யாரும் தப்பு சொல்லக்கூடாது. என்ன எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நீ இது வரைக்கும் காயின் தானே பாருங்க. பிஸ்கட் பார்த்தது இல்லை. 5 கிராம்லேயும் இந்த பிஸ்கட் இருக்கு. நிஷா 5 கிராம்லேயும் பிஸ்கட் இருக்குது இது மாதிரி. அப்போ இங்கே வாங்கினா காயின், அங்கே வாங்கினா பிஸ்கெட்டா? இங்கே வாங்கினா 630 5 கிராமு. அங்கே வாங்கினா 5 கிராம் 750 ராஜகோரியில். என்ன 102 தாண்டி? நேற்று 101 தாண்டி. இங்கே எவ்வளோ ஏறி இருக்கு? நேற்று அதே தான் ஏறி இருக்கும். இங்கே 630 தான் சொன்னாங்க.
சரி நம்ம அங்கே போய் வாங்குவோம் அப்படின்ட்டு பட்டுக்கோட்டையில் ராஜாகோரியில் நீ எப்போதும் வாங்குவியன்ட்டு வாங்குவோமேன்ட்டு போனேன். அங்கே எல்லாம் ரேட் அதிகம். அது எதுக்கு இந்த ரோஜா பூவெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க சொல்லு? தெரியலை. விலை அதிகமாக இருக்குது, காதில் வச்சுக்கிட்டு போங்கிறதுக்கு. அடே ஆண்டி, இங்கேயும் அதே 101 ரூபா இருக்கையில் நம்ம எவ்வளோ வாங்கினோம்? 630 ரூபாய்க்கு வாங்கினோம். அதுவும் ஃபைன் சில்வர் தான், இதுவும் ஃபைன் சில்வர் தான், ரெண்டுமே. எந்த கடையில் ரேட் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது. ராசியான கடை இருக்குல்ல, ராஜாகோரியில் வாங்கினோம்னா நல்லா சேரும். இங்கே பாரு, எனக்கு வெள்ளி தோடு மட்டும் தான் எடுக்க போனேன். அப்புறம் பவுன், அதுக்கப்புறம் எனக்கு தோடு எடுத்தேன். அப்புறம் தியாவுக்கு தோடு எடுத்தேன். அப்புறம் தர்னிஷ் தியாவுக்கு காதுக்கு தோடு எடுத்தேன். அப்புறம் தியா தோடை தொலைச்சதுக்கு மறுபடியும் போய் தியாவுக்கு அங்கேயே தான் எடுத்தேன். அப்புறம் செல்வா அப்போ ஒரு காது குத்திருக்காரு, அதுக்கும் அங்கே தான் போயிட்டு பவுன் தோடு காப்பு போட்டிருக்காரு, அதுவும் அங்கே தான் போய். எனக்கு அருணா கயிறு, உங்களுக்கு அருணா கொடி வந்து அது இங்கே வாங்கினேன். அந்த கடையில் வாங்கினா சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால நிஷாவோட அது ஃபேவரட் கடை. எனக்கு ஃபேவரட் கடை, ரெண்டாவது எங்கள் அத்தைக்கும் ஃபேவரட் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா அத்தை வந்து வாங்குவாங்க அந்த கடையில். மறுபடியும் போகிற மாதிரி இருந்தால் அதே கடையில் வாங்குவாங்க. மறுபடியும் போகாமல் ஏதாவது அது வந்து இதாகிடுச்சு அப்படின்னா அந்த கடையை விட்டுருவாங்க. எனக்கு என்ன ஃபேவரட் கடை? தெரியல, சொல்லுங்கள். தனலட்சுமி. தனலட்சுமி தானே முத கடை பேர், இல்லை விநாயகாவா? ஃபஸ்ட்டு கடை தனலட்சுமி. நல்ல ராசி. நம்ம ஊருக்கார் இருக்கார், களத்தூர்கார் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு வில்ல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. காலையிலே தூங்கி எழுந்திரிச்சோன்னே 1500. ஏற்கனவே நிஷா இதான் எங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கையிலையும் ராசி சில்க்ஸ் மட்டும்தான் ராசி. ஏன்னா வேற கடைக்கு போனால் அன்னைக்கு மட்டும்தான் துணி எடுப்போம், அதுக்கப்புறம் எடுக்க விளங்காது. அதனால ராசி சில்க்ஸ், ராசி சில்க்ஸில் தீபாவளிக்கும் பொங்கலுக்கு எல்லாத்துக்கும் எது பிறந்த நாள் எதுவாக இருந்தாலும் அங்கே போனோம்னா ராசி ராசி. அடவு கடை ஒரே கடை தான் திருச்சியில் போகல, அதான் ராசி. எப்போ வச்சாலும் டக்குன்னு போய் அடுத்த நகையும் போயிடும், திருப்பவே முடியாது வாழ்க்கையில். ஏன் திருப்ப முடியாது? நான் திருப்பினதே இல்லை. சரி, இப்போ என்ன எங்கள் அத்தைக்கு என்னன்னா திருப்பினா அது மறுபடியும் வச்சிருவாங்க, அதனாலே திரும்ப. இப்போ இதோட எத்தனை கிராம் சேர்த்துருக்க வெள்ளி? வெள்ளி சேவிங்ஸில் 4 5 கிராம் காயின் இருக்குது. எவ்வளவு? 20 கிராம். இது 10 கிராம். 30 கிராம் சேர்த்து. 30 கிராம் சேர்த்துட்டேன். எத்தனை நம்ம 2025 எத்தனை சேர்க்கணும்? 1 கிலோ. ஒரு 1 லட்ச ரூபாயாவது வரும். சரியா? ஜனவரி முடியறதுக்குள்ளேயுமே இப்போ ஜனவரி ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து இந்த 16 நாளையில் 30 கிராம் சேர்த்துருக்கேன். கோல்டில் வந்து 2 காயின் 1/2 கிராம் சேர்த்துருக்கேன். ஒரு 260 மில்லி 210 261 310 2 காயின் சேர்த்துட்டேன். நான் இது கோல்டு காயின் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். கோல்டு காயின் நல்லாவே இல்லை. அது இந்த 916 போட்டிருக்கோம்ல, அது மாதிரி இல்லாமல் சும்மா மட்டி காயின் மாதிரி இருந்துச்சு. அதனால் வேணாம், சில்வர் இது நல்லா ஃபைன் சில்வராக இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, வேறு என்ன விசேஷங்கள்? அடுத்தடுத்த விளாகெல்லாம் பாருங்கள். தஞ்சாவூர் போகிறோம். இதெல்லாம் எங்கேருந்து ஒழிச்சு வந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு தெரியல. அவனுக்கு நைட்டு பார்த்தா அது ஒரு சர்ப்ரைஸு. இது நிஷாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ். உங்கள் 2 பேருக்கு தான் வாங்க போனேன். என் செலவே இங்கே பட்டுக்கோட்டை போயிட்டு பேராவரணி போயிட்டு எல்லாம் வருது. பெட்ரோல் 100 ரூபாய்க்கு போட்டேன். டீ வந்து அந்த பட்டுக்கோட்டையில் எப்போதும் குடிப்போம்ல ஒரு பேக்கரி, அந்த பேக்கரியில் வந்து ஒரு டீ அவ்வளோதான் 12 ரூபா. பப்ஸெல்லாம் இல்லை, வெறும் முட்டை பப்ஸ் தான் இருந்துச்சு. 12 ரூபா. பெட்ரோல் ஒரு 100 ரூபா. 113 ரூபா. மத்தியானம் சாப்பிடல, வீட்டுக்கே தான் வரலையா. 4 மணிக்கு வந்தேன். வந்துட்டு அப்படியே போகிறேன். ஒரு ஹோட்டலுக்கு ஒரு கடையும் இல்லை. மாட்டு பொங்கலா, அதனால் திருவள்ளுவர் தினம், அதனால் இது கன்னி பொங்கல், அதனால் சுற்றி வந்துட்டு 112 ரூபாயா செலவு. பேராவரணியில் வந்து ஒரு டீ, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. தர்னிஷு இப்போ எந்த ஊர் போகிற? கேரளா. இதுக்கப்புறம் வந்து கேரளா போகிறாரு தர்னி. அடுத்த வீடியோ நாளைக்கு உள்ள வீடியோவில் நிஷா என்னென்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கா, விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சிருக்கா. அந்த விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சதுக்காக தான் இது. ஓகே, அப்பா ஓம் சக்தி. நிஷா என்னென்ன ப்ரைஸ் ஜெயிச்சிருக்கான்னு பார்க்கலாம். பொண்டாட்டிங்கிறேன், உங்கள் விளையாட்டு விழாவில் என் பொண்டாட்டி என்னென்ன ஜெயிச்சிருக்கான்னு. ஆமாம், முட்டியை காமி, முட்டியை காமி, பேண்ட்டை காமி. இங்கே ஓட்ட விழுந்துருச்சு. நிஷாவோட முட்டி பொழந்து விட்டது. முட்டி பொழந்துருச்சு. அந்த முட்டி 2 முட்டியுமா? ஒரு முட்டி தானே? இந்த முட்டியில் லேசா. சே பரவாயில்ல, எப்படியோ அது விழுந்தனால தான் 4 பிரைஸ்.
சரி ஓகே பாய் 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 தனுஷ் பாய் சொல்லுப்பா பாய்